நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதாத தருதல கூட்டமே. திறன்நிதி திருடர்கள். திறன்நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன்நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க. திறன்நிதி காசுல இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்கணும். என்னடா என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு அது அறிவாகும். பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியா இருந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் படிப்போம். எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வருமடா. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன், தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கடா. பைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதாத தருதல கூட்டமே. தலைவன் எவன்? இவன் தலைவனடா, இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்புவ, வேற என்ன பேசுவ நீ? திறன்நிதி திருடர்கள். திறன்நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறன்நிதி திருடங்கடா அயோக்கிய பலட. பிளடி நான்சென்ஸ். தம்பி, ஆட்டம் ஒரு மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில் இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்டம் என்னவன்? நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திறன்நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க. திறன்நிதி காசுல இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட போய் பிளைட் சொந்தமா பிளைட். எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசிட்டு இருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒரு சாதாரண மகன். எங்களை இந்த தும்பப்பெண் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசித்து பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது மருமே ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில் வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு வந்து இழுத்துட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூரி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் பைத்தியக்காரங்கள
வைத்தியக்காரங்களே செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன அப்படி தம்பி, டேய் நம்ம செய்யறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். இப்ப நம்ம என்ன பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலத்துக்கு இப்படி வச்சா அப்ப பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தட்டார்வு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல. அதுதான் அவன் என்ன துறைக்கு சொன்னேன். அப்ப நம்ம ஒண்ணு செய்யணும், கோணி சாட்டில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டுருக்க, டேய் டேய் உங்களை எல்லாம் வர டேய் இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துறதுக்கு. புரியுதா புரியுதா? பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்க, எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்கிறோம், சில கேள்விகள். நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாக்கிருக்க மாட்டார். என் தம்பி வெற்றிச்செலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினார், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனும் அவன் குடும்பம் தான். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்பின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை.